ஏடி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். இங்கே போட்டியே கபிலனுக்கும் சிவாவுக்கும் தான். ஏன்னா உதய பெருமாள் எலெக்ஷனில் நிற்க போகிறாரு. இவர் நிற்கிறது வர்மாவுக்கு பிடிக்கலை. கபிலனை கூப்பிட்டு உங்கள் அப்பாவே எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்ல, நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாருன்னு கபிலன் ஒரு பக்கம் கதற, ஆனால் வர்மா விடலை. உங்கள் அப்பா எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, ஏன் எலெக்ஷனில் நின்று குடும்பத்தோடு என்னை பழிவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கபிலனை போட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வர்மா நேராக உதய பெருமாளுக்கே கால் பண்ணி இந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு வார்ன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, சிவாவுடைய அம்மாவை பற்றி உண்மையை போட்டு உடச்சிருவேன்னு அவர் மிரட்டுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த கபிலன் தன்னுடைய அப்பா கிட்ட எலெக்ஷனில் நிற்க வேண்டாம், வாபஸ் வாங்குங்கன்னு சொல்ல உதய பெருமாள் அதை ஏற்க மறுக்கிறாரு. இன்னொரு பக்கம் சிவா அப்பா இந்த எலெக்ஷனில் நிற்பார், போட்டிடுவார், ஜெயிக்கவும் செய்வாருன்னு சொல்ல, பார்த்துடலாமா நீயா நானான்னு பார்த்துடலாமான்னு கபிலன் ஒரு பக்கம் சவால் விட, நாளைக்கு தானே நாமினேஷன் பண்ண போகணும், எப்படி அவர் போகிறாருன்னு நானும் பார்க்குறேன்னு இவங்க 2 பேரும் போட்டி போட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இதில் போட்டியே சிவாவுக்கும் கபிலனுக்கு தான். ஸோ நாமினேஷன் பண்ண போவாரா மாட்டாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு. அப்படி போனால் கபிலனுடைய ரகசியம் வெளிப்படும். அதே சமயம் சிவாவுடைய அம்மா யார் அப்படின்ற விஷயமும் வெளிப்படும். ஸோ இதில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.